ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சுகமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் வேதத்தில் சோத்திரம் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, வானம் பூமி ஒழிந்து அழிந்து போனாலும் இந்த பைபிள் இருக்கிற வேத வசனங்களுமானது ஒரு நாளும் ஒழியாதது, அழியாதது. இது நித்தியமானது, ஆவியானவரால் தேவனால் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியானால் பேசப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது தான் இந்த வேத வாக்கியம். ஆக இந்த வேதத்தை கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பைபிளை வாசிக்கிறதுனால எத்தனை நன்மைகள் இருக்குது தெரியுமா? இந்த வேதத்தை வாசிக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ளலாம். இது ஒரு ஜீவ புஸ்தகங்க. இது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே எல்லாவற்றுக்கும் உயிருள்ளது. இது நம்மளோடு கூட பேசுகிற புஸ்தகம். அதனால் இந்த வேதத்தை நாம் நல்லாக தினந்தோறும் வாசிக்க வேண்டும். சரி, வேதத்தை வாசிக்கிறதுனாலே நமக்கு வருகிறதான நன்மை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 26, 27 இப்படியே சொல்லுது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது இருதயம் கழுவப்படுகிறது, இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கிறதுனாலே அவன் தூய்மையான மனிதனாக, பக்தி உள்ள மனிதனாக, பக்தினா இன்னான்னு இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை சோத்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒருவர் இருந்தார். அவர் இந்த வேதம் எல்லாம் பொய்யானது என்று சொல்லி இதை வாசித்து கிறிஸ்தவங்களை எல்லாம் துன்பப்படுத்த வேண்டும், இந்த பைபிளே பொய்யானது என்று சொல்லி அவர் அதை படிப்பதற்காக என்ன செய்தாரா, ஒரு பைபிளை வாங்கி சோதர வேத புஸ்தகத்தை வாசித்தாராம். வாசிக்க 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 அந்த பைபிள் தொடக்கத்திலிருந்து முடிவு வர வாசித்து முடிக்கும் போது அவர் கடைசியாக சொன்னாராம், இந்த வேத புஸ்தகம்தான் ஒரு மனிதனுக்கு நல் வழிகாட்டி, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது. அதனால் வேதத்தை நீங்கள் வாசிங்க என்று சொன்னாராம். வேதத்தில் இருக்கிறத வாசித்து கிறிஸ்தவங்களாம் துன்பப்படுத்தணும், இது பொய்ன்னு சொல்கிறதுக்காகவே அவர் வாசித்தாராம். ஆனால் முடிவில் அவர் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு இந்த பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உண்மையானவைகள், இதை வாசிங்க என்று சொல்லி கடைசியில் அவர் சொன்னாராம். பாருங்க, வேதத்தை வாசிக்கிறதுனால நம்ம இருதயம் என்ன பண்ணப்படுகிறது? கழுவப்படுகிறது. நம்ம சரீரம் 2 நாளைக்கு குளிக்கலை அப்படின்னா நாத்தெடுத்துருது. அதே போல தான் நம்முடைய வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை மனிதர்கள் வாசிக்காதனால தான் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்யும், வன்கண்ணும், திருட்டுத்தனங்களும் காணப்படுகிறது. இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது இருதயம் கழுவப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, நல்ல மனிதனாக மாற்றப்படுகிறார்கள். 2வது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4:4 இப்படியே சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், அதாவது பிழைப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. இந்த வேத வாக்கியங்கள் தான் சாத்தானிடத்தில் அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை பிசாச, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைக்கான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பிழைப்பு, நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நாம் போஷிக்கப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கிறதுனால கழுவப்படுகிறோம், வேதத்தை வாசிக்கிறதுனால போஷிக்கப்படுகிறோம். மூன்றாவது, இந்த வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, சங்கீதம் 1 ஸ்தோத்திரம் 2-3 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, மூன்றாவது, இந்த வேதத்தை ஒரு மனிதர் வாசிக்கும் போது அவர்கள் செழிப்படைகிறார்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க இருதயம் தூய்மையாகிறது, கண்கள் தூய்மையாகிறது. சோத்திரம், பொய் பேசக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. அந்த மனிதன் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தில் சோத்திரம் வளர ஆரம்பிக்கிறார்கள். வளர 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 கர்த்தர் அந்த மனிதனோடு இருந்து அவங்க வாழ்க்கையை செழிப்படையும்படி கர்த்தர் செய்கிறார். அதனால் வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நல்லா யோசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எசப்பா, நன்றியோடு கூட சோதரிக்கிறேன். வேதத்தை ஒரு மனிதர்கள் வாசிக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த நாளில் தியானிக்க உதவி செஞ்சீங்க. கேட்ட ஜனங்க, கேட்குற ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.